ஹலோ வியூவர்ஸ், நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல்லு விளக்குறமோ இல்லையோ காஃபி கண்டிப்பாக குடிச்சிருவோம். கரெக்டாக? ஏன்னா காஃபி வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரிங்க். ஸோ அந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம போர் அடித்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறப்பவும் சரி, வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் சரி, என்ஜாய் பண்ணும்போதும் சரி, எப்போ பார்த்தாலும் காஃபி குடிக்கிறது நம்ம விடுறதே கிடையாது. ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாக போச்சு. ஸோ அந்த காஃபி குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க காஃபி குடிக்கிறதுனால. ஸோ அதை விட அதிசயமான விஷயமும் நிறைய இருக்குது. அது என்னென்னா, மொதல் விஷயம், காஃபி குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மூடு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகாஸ் காஃபியில் இருக்க கஃபைன் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க பெயின்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ காஃபி குடிக்கிறவங்க ஹெல்த்தியாகவே ஃபீல் பண்ணுவாங்க. காஃபி குடிக்கிறதுனால நீரிழிவு நோய் வர்றதை தடுக்க முடியும். காஃபி குடிக்கிறதுனால நம்ம வெயிட் கெயின் ஆகிறத தடுக்க முடியும். அதாவது காஃபி குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்க ஃபேட் பார்த்தீங்கன்னா பேர்ன் ஆகுது. ஸோ அதனால நம்ம வெயிட் போடுறத காஃபி குடிக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியும். கிட்னியில் ஸ்டோன் வர்றது கூட நம்மளால தடுக்க முடியும். ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காஃபி குடிக்கிறவங்க உடம்புல பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமாமா. இதை குடிக்காதவங்க உடம்புல அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கிட்னியில் ஸ்டோன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதாமா. ஸோ நீங்கள் காஃபி குடிக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்க டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகுது. அண்ட் லேடிஸ் காஃபி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வர்றதை வந்து காஃபி தடுக்குது. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசாக நம்ம கண்ணில் இருக்க ரெட்டினா வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டேமேஜை இந்த காஃபி குடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டினா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ காஃபி வந்து அந்த ரெட்டினா டேமேஜை கொஞ்சம் தள்ளி போடுது. அதனால நம்மளுக்கு கண் பார்வை எப்பவுமே தெளிவாகவே இருக்கும். காஃபியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது, அதாவது குடிக்கும்போது, நம்ம குடல்ல வர்ற கேன்சரை வந்து தடுக்கப்படுதாமா. இதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ காஃபி குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாகவே இருப்பாங்க. ஏன்னா காஃபியில் இருக்க கஃபைன் பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில் இருக்க கெமிக்கல்ஸோட கொலாபரேட் ஆகும்போது நம்ம பாடியும் நம்ம மைண்டும் ஒரு படி அதிகமாகவே ஒர்க் பண்ணும். காஃபி குடித்தா கீழ்வாத நோயை தடுக்க முடியும். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இது காஃபியில் மட்டும்தான் இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது. டீ குடித்தா கிடையாது. ஏன்னா காஃபியில் தான் பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிடை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது. உங்கள் உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமாகும் போது காஃபி குடிக்கிறதுனால அந்த யூரிக் ஆசிட்டை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் அண்ட் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, காஃபி குடிக்கிறவங்க ரொம்ப நாளைக்கு வாழ்வாங்கன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ காஃபி குடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வர்றது தடுக்க முடியும். அண்ட் காஃபி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபேட் பர்னர். முன்னாடியே சொன்ன மாதிரி காஃபி குடிக்கிறவங்களுக்கு நல்லாவே ஃபேட் பர்ன் ஆகும். ஆல்சோ காலையில் எந்திரிச்சோன்னா காஃபி குடிக்கிறதுனால நம்ம மெட்டபாலிசத்தை அது பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி குடிக்கிறதுனால நகம் நல்லா ஸ்ட்ராங்காக வளருதாமா. அதாவது நம்ம நெயில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குதாம். அதுக்காக காஃபி நான் குடிக்கிறேன்னு சொல்லி செவத்தை போட்டு போராண்டி நெயில பிச்சுக்காதீங்க. அந்த நகம் வந்து உடையாத மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு காஃபி குடித்தா ரொம்பவே நல்லது. நம்ம காஃபி குடிக்கிறதுனால அதில் இருக்க கொஃபைன் நம்ம பிரெயினில் இருக்க டோபமைனை உருவாக்குது. ஸோ அது மூலயமா நம்மளுக்கு வந்து எப்போவுமே உடம்பு ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம எதையோ அச்சீவ் பண்ண மாதிரியும் நம்மளுக்கு ஃபீல் கொடுக்கும். ஸோ இதனால நைட்டு நேரம் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை நம்ம மைண்ட் அப்செட்டாக இருக்கும்போது காஃபி குடித்தோன்னா நம்மளோட திங்கிங்கும் தாட்ஸும் எப்போவுமே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு நாங்கள் வீடியோவை பண்ணி போடுறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.